வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு புலி. இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட பெயரை காதில் கேட்டாலே மனத்தில் கிளி உண்டாக்கும் புலி என்ற வனவிலங்கு வேட்டையாடி மாமிச உணவு உண்ணும் வன விலங்குகளில் ஒரு வகை என்பதை சிறு குழந்தை கூட நன்கு அறியும். அதே குழந்தை ஒரு நாள் தன் தந்தையை பார்த்து கேட்கின்றது, அப்பா, இந்த வன விலங்கிற்கு புலி என்று யார் பெயர் வைத்தார்கள், ஏன் பெயர் வைத்தார்கள் என்று கேட்டது. குழந்தை எழுப்பிய கேள்விக்கு பதில் கூற இயலாத அப்பா உடனே பேசுகிறார், இந்த மாதிரி துடுக்குத்தனமான கேள்விகளையெல்லாம் நீ கேட்கவே கூடாது. முன்னோர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்றால் காரணம் இன்றியா வைத்திருப்பார்கள்? அதனை ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்பி ஆராயக்கூடாது என்று அதட்டும் அப்பன்மார்கள்தான் இன்று மிகுதியாக இருக்கின்றார்கள். கவலையே வேண்டாம். இந்த பதிவினை பார்த்த பிறகு உங்கள் குழந்தை எழுப்பிய கேள்விக்கு சரியான விடையை உங்களால் கூற இயலும். செம்மொழியான தமிழ் மொழியினை பொறுத்தவரையில் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்று நம் இலக்கண நூல்கள் கூறுகின்றன. தமிழ் மீது அக்கறையின்மை, தமிழ் மீது ஆர்வமின்மை, தமிழ் மீது வியப்பின்மை, தமிழ் மீது காதலின்மை போன்ற காரணங்களினால் தமிழ் சொற்களுக்கான உண்மை பொருளை அறிந்து கொள்ள நாம் விருப்பம் கொள்வதில்லை. எனவேதான் பல சிறப்பான அழகிய தமிழ் சொற்கள் கூட இன்று வழக்கொழிந்து போய்விட்டன. அயல் மொழி சொற்கள் புழக்கத்திற்கு வந்துவிட்டன. தமிழை ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்து தகவல் பரிமாற்றம் செய்யும் தற்குறி கூட்டம் இன்று பெருகிவிட்டது. இன்றைய தலைப்பில் கூறப்பட்ட புலி என்ற பெயர் ஒரு வன விலங்கிற்கான காரண பெயர். காரண பெயர் என்றால் அந்த பெயருக்கு பின்னால் மிகப்பெரிய காரணம் ஒன்று இருந்தே ஆக வேண்டும். 4 கால்களை உடைய இருக்கைகளை நாற்காலி என்றும் 3 கால்களை உடைய இருக்கைகளை முக்காலி என்றும் கூறி வருகின்றோம். இவை அனைத்தும் காரண பெயர்கள். காரணம் இன்றி காரியம் இல்லை என்பது இயற்கையின் ஒழுங்கு. எனவே புலி என்ற சொல்லும் கூட ஒரு காரண பெயர்தான். எப்படி, என்ன காரணம் என்று பார்ப்போம். தமிழ் மொழியில் புல்லுதல் என்றால் இறுகப் பற்றி தழுவுதல், அணைத்தல், பொருந்துதல் என்று பொருள். இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற புலி என்ற வனவிலங்கு தன் உணவுக்காக பிற உயிரினங்களை வேட்டையாடி இரையாக்குகின்றது. அவ்வாறு வேட்டையாடும் பொழுது இவ்விலங்கு தன்னுடைய முன்னங்கால்களை கொண்டு பிற உயிரினத்தின் உடலை இறுகத் தழுவி பற்றி கொள்ளும் இயல்பு உடையது. இந்த இயல்பின் அடிப்படையில்தான் அந்த விலங்கிற்கு புல் என்று முன்னோர்கள் பெயரிட்டார்கள். காலப்போக்கில் புல் என்ற இந்த சொல் புள்ளி என்று திரிந்தது. மேலும் சில காலம் கழித்து புள்ளி என்ற சொல் திரிந்து புலி என்று மாறி இன்று வழக்கத்தில் இருக்கின்றது. எதிர்காலத்தில் இது என்னவாக மாறும் என்றும் தெரியவில்லை. ஒரு விலங்கின் நடத்தை பண்பை கொண்டு அந்த விலங்கிற்கு பெயர் சூட்டும் வழக்கம் நம் தமிழ் மரபில் தொன்று தொட்டு இருந்து வருகின்ற பழக்கம். புலி என்று நம்மால் அழைக்கப்படும் வன விலங்கின் செயல்பாட்டை உற்று கவனித்தால் மேலே கூறிய உண்மைகள் நன்கு விளங்கும். புல்குதல் என்ற சொல்லிற்கு அணைதல், அணைத்தல் என்ற ஒரு பொருளும் உண்டு. புலி என்ற வனவிலங்கு பிற உயிரினங்களை வேட்டையாடி வீழ்த்தும் பொழுது அந்த உயிரினத்தின் உடலை இறுகப் பற்றி தன்னுடன் அணைத்து கொள்ளும் அல்லது தழுவிக்கொள்ளும். இதுவரை கூறப்பட்ட விளக்கங்களுக்கு பண்டைய இலக்கியங்களில் சான்று ஏதேனும் இருக்கின்றதா என்ற கேள்வியை சில அறிவு ஜீவிகள் எழுப்புவார்கள். எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன. ஒரு சில முக்கியமான சான்றுகளை மட்டும் இங்கே கூறுகிறேன். முதல் சான்றினை திருக்குறளில் இருந்து மேற்கோள் காட்டுகிறேன். உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற முப்பால் இலக்கியமான திருக்குறளில் காமத்துப்பாலில் 1303வது குறளை சான்றாக பார்ப்போம்.
அளந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் என்பது குறள். புலவி என்ற அதிகாரத்தின் கீழ் இந்த குறள் வருகிறது. குறளுக்குரிய மிக சுருக்கமான கருப்பொருளை மட்டும் இங்கே கூறுகிறேன். கற்பில் சிறந்த தன்னுடைய வாழ்க்கை துணையான காதல் மனைவியை விட்டு நீங்கி பரத்த இடம் சென்று திரும்பிய காதல் கணவன் மீது புலவி, அதாவது ஊடல் கொள்கின்றாள் மனைவி. இவ்வாறு தம்முடன் புலவி அல்லது ஊடல் கொள்ளும் மனைவியின் ஊடலை கணவன் நீக்கி அவளை தழுவிக்கொள்ளாமல் இருப்பது வருத்தத்தில் இருப்பவரை மேலும் வருத்தத்திற்கு உள்ளாக்கும் செயலாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார். குறளின் வழியாக நமக்கு இங்கு விளக்கத்திற்கு தேவைப்படும் வார்த்தைகள் புலந்தாரை புல்லாவிடல் என்பது மட்டும்தான். புல்லாவிடல் என்றால் தழுவாவிட்டால் என்று பொருள். புலந்தாரை என்றால் புலவி அல்லது ஊடல் கொண்டாரை என்று பொருள். தமிழில் புலவி என்றால் ஊடல் அல்லது பொய் கோபம் என்று பொருள். பூண்டிடு புலவி நீங்கி கணவனை புல்லிக் கொண்டாள் என்று கந்தபுராணத்தில் வருகின்றது. புலவி நீங்கி என்றால் ஏற்பட்ட ஊடல் நீங்கி என்று பொருள். புல்லிக் கொண்டாள் என்றால் இறுகப் பற்றி தழுவிக்கொண்டாள் என்று பொருள். புள்ளி, புல்லுதல், புல்குதல் என்றால் இறுகப் பற்றி தழுவுதல் என்ற பொருளுடையது என்பதை விளக்குவதற்காக மேற்கோள்களை சான்றுகளாக காட்டியிருக்கின்றேன். புலவி அல்லது ஊடல் எனப்படுவது காதலர் இருவரிடையே உண்டாகும் தற்காலிக கருத்து வேற்றுமை. இதை நாம் ஊடல் என்ற வார்த்தையினால் குறிக்கின்றோம். புலவி அல்லது ஊடல் எனப்படுவது நிலைத்தன்மை இல்லாதது. எனவே புலவி நீங்கி அல்லது ஊடல் நீங்கி இருவரும் சமாதானமாகி விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள். இதன் பின்னர்தான் இறுகத் தழுவுதல் நிகழும், அதாவது புணர்ச்சி நிகழும். புணர்ச்சியை தமிழ் மொழி கலவி என்ற சிறப்பான வார்த்தையால் குறிக்கின்றது. கலத்தல் என்ற சொல்லிலிருந்து உருவான வார்த்தைதான் கலவி என்ற வார்த்தை. மேற்கண்ட விளக்கங்கள் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, புலி என்று நாம் இன்று கூறும் பெயர் சொல்லின் வேர்ச்சொல் புள்ளி அல்லது புல்லுதல் என்பது மட்டும்தான். இதனை விளக்குவதற்காகத்தான் மேற்கோள்கள் கூறப்பட்டிருக்கின்றன. எனவே மேற்கோள்களை பற்றி கொண்டு மேற்கொண்டு ஆராய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை கூறப்பட்ட விளக்கங்கள் வாயிலாக புலி என்ற பெயர் தழுவுதல், இறுகப் பற்றுதல் என்ற பண்பின் அடிப்படையில் உருவான ஒரு காரணப் பெயர் என்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். இந்த விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் டைகர் இஸ் அ வைல்டு அனிமல் என்று ஆங்கில வழி கல்வி பயின்று வரும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உண்மைகளை விளக்கி கூறுங்கள். தமிழ் மொழி சொற்கள் அனைத்தும் ஆழ்ந்த பொருள் உடையன என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். இதை நாம் வாழும் காலத்தில் செய்வதே கிடையாது. எனவேதான் குழந்தைகளுக்கு தாய் மொழி மீது ஆர்வம் இல்லை, காதல் இல்லை. குற்றம் குழந்தைகள் மேல் இல்லை, நம் மீதுதான் இருக்கின்றது என்று உணருங்கள். தமிழ் மொழியினை வளர்க்க கடுமையாக பாடுபடுகின்றேன் என்று அறைகூவல் விடுத்து புற மாற்றங்களுக்கு முன்னுரிமை தராமல் நம் அகத்தே, நம் அருகிலே இருக்கும் மழலைகளின் மனத்தில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். குழந்தைகளிடம் இந்த மாற்றம் நிகழ்ந்தால்தான் தமிழ் மொழி உணர்வு மொழியாக மாறும். இந்த பதிவின் செய்திகளை உள்வாங்கிக் கொண்ட பிறகு புலி என்ற வார்த்தையை காதில் கேட்டதும் கிளி எழாது, மாறாக என் அழகு தமிழே, அன்னை தமிழே என்ற ஆனந்தமே எழும் என்று கருதுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் பண்பாடு என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.